காட்டி பைத்தியம்டா 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 நீ பணம் சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் நோக்கம். பணம் பணம் கொடுத்தா எப்படினாலும் நடிப்பேன். நீ முத கைட்டி வச்சுட்டு போ. நீ கழட்டிடுவா. செருப்பு அடிவோ மைக்க கைட்டி வச்சுட்டு போடி. நான் கூட ஜாக்கிட்டேன்னு நினைச்சேன். அடே ஜந்து உனக்கு வருமா வெள்ளை கலர்? ட்ரெண்டிங் பரம்பரை நிகழ்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் திவ்யா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி வந்தது, எதை நோக்கி போகுது, எப்படி நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தீங்க, திவ்யாங்கிறவங்க ஃபஸ்ட்டு யார், எந்த ஊரை சார்ந்தவங்க, எதனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்தாங்க, அவங்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்களுடைய திருமணம் எப்படி போகும், திருமண வாழ்க்கை மற்றதெல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன ஊர், எந்த ஊர், எதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தீங்க? தஞ்சாவூர். தஞ்சை பெரிய கோவில். அங்கே எதுக்கு பிச்சை எடுக்கிறது மாதிரியே நீ கொண்டுட்டு போகிறேன் என்னைய? தஞ்சாவூர் தான் சொன்னேன். தஞ்சை பெரிய கோவில்னா அது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கே ஒரு பேர் சேர்த்த கோவில். அதை சொல்கிறேன். உன் பார்வையில் தஞ்சை பெரிய கோவில்னா பிச்சை எடுக்கிறது தான் வருதா பைத்தியக்காரி? நீ எல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும் நான் உங்ககிட்ட திட்டு வாங்கணும் எனக்கு அவசியமா? இன்டர்வியூனா அதை மட்டும் பேசலாம். தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோவில் ஒரு பெரிய நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். யாரு கட்டினதுன்னு தெரியுமா? அத தெரியும். யாரு? ராஜராஜ சோழன். இல்ல, கொத்தனாரு. சிரிடா. திவ்யா கடுப்பு கிளப்பிட்டு இருக்காத. அவரும் கட்டினாரு, கரலை பிடிச்சி கொத்தனார் தானே கட்டினாரு. அப்புறம் நான் சொன்ன பதில் தான் கரெக்டு, நீ சொன்ன பதில் தப்பு. இதுக்கு தான் நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நீ என்ன படிச்சிருக்க? நான் அந்த காலத்திலே 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீ அந்த காலத்திலே பார்த்து அந்த காலத்துல எம்எஸ்சி படிச்சிருக்க. இப்போ உங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா அதாவது தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. ரெண்டுமே ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான். அது யார் கட்டினா? ஆனால் புக்கில் படிச்சிருக்கேன். வேணாம். சரி, இப்போ நீங்கள் சோசியல் மீடியாக்குள்ளே எப்படி வந்தீங்க, உள்ளே வந்தீங்க? எனக்கே தெரியல. அது நான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் போது வந்தேன். இப்போ மனநிலை சரியாயிடுச்சா? இப்போ தெளிவாக இருக்கேன். இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் ஃபன்னாக பேசுகிறீங்களா சீரியஸாக பேசுகிறீங்களா தெரில. உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருந்தது? நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் மக்களுடைய பார்வையில் நீங்கள் படிக்கவே இல்லைங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது இன்னைக்கு. திவ்யா நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நீங்கள் எம்எஸ்சி படிச்சுட்டு எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க? இப்படி ஒரு சைக்கோ மாதிரி, ஒரு பைத்தியம் கூட சொல்ல மாட்டாங்க, அது சைக்கோன்னு சொல்லுவாங்க. சைக்கோ பைத்தியம் வேற, சைக்கோ வேற. நீங்க சரி, எம்எஸ்சி படிச்சவங்க சைக்கோ லிஸ்ட்ல பாக்குறாங்க மக்கள். எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு வேலை கிடைச்சா நாங்க ஏன் இத பண்ண போறோம், வீடியோ பண்ண போறோம்? அப்போ எம்எஸ்சி படிச்சவங்க வேலை கிடைக்காத இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் அலையறாங்களா? என்னமா நிறைய பேர் அலையறாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். இப்போ நீங்க சோஷியல் மீடியா வந்தது, உங்களுடைய பார்வை பணம் சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் நோக்கம், வேற எதுவும் நோக்கம் கிடையாது. இப்போ நீங்கள் அப்போ கெஸ் பண்ணி நீங்கள் திருப்புறீங்க, அதாவது உங்களுடைய கண்டென்ட். அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. நான் தெளிவாக இருக்கேன், பைத்தியம் கிடையாது. நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்க நீங்கள். ஆமாம். அப்போ மக்களை முட்டாளாக்குறீங்க. ஆமாம், பைத்தியம் மாதிரி நடிச்சா மக்களை ஏமாத்துறீங்க. அப்போ மக்கள் காசை சுரண்டுறீங்க. அப்படியே மக்களே உங்களை பாசண்டா பைத்தியம்டா பைத்தியம்டா பைத்தியம்டா. நீங்கள் தாண்டா பைத்தியம், நான் தெளிவாக தாண்டா இருக்கேன். நான் வீடு வாசல் தோட்டம் கட்டி இந்த மாதிரி நகை நட்டுலாம் வாங்கி போட்டுட்டேன், ஜம்முன்னு இருக்கேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை குறை சொல்கிறது ஒரு தவறான செயல். ஏன்னா அவங்க திருந்த மாட்டாங்கிறாங்களா? அப்படியும் அவங்க திருந்துறது இல்லை. அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி தான் போனாங்க. சரியா? நீ ஒரு பைத்தியம் மாதிரியோ நீ ஒன்று பண்ண, இன்னைக்கு நீ இன்னைக்கு நீ உட்காந்துருக்கனா அதுக்கு மக்கள் தான் காரணம். புரியுதா? அதெல்லாம் அவங்களாம் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். ஒன்மேன் ஆர்மி நான். புரியல? தனக்கு தானே வளர்ந்த தலைவி நான். தனக்கு தானேனா யாரோட உதவி இல்லாம நானாவே வளர்ந்தேன். அது யாரால வளர்ந்தேன்னா என்னோட காத்தியால வளர்ந்தேன்.
இல்லை இல்லை, அதுக்கப்புறம் ஒன்று சொன்னியா, அதை சொல்லு. ஒன் மேன் ஆர்மி. அதுக்கப்புறம் தனக்கு தானே வளர்ந்த தலைவி. தலைவி. கமெண்ட்ஸ் தான் அப்படிதான் வருது. ம். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அப்படிதான் சொல்லுவாங்க என்னைய. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கான நோக்கம் என்ன? நோக்கம் வந்து இந்த இப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து பாடா படுத்துட்டு உட்காந்துருக்கல ஒன்றது எப்படி தப்பிச்சு சீக்கிரம் போறேங்கிறது தான் என்னோட பெரிய இல்லை, நோக்கம். ஒரு மனிதனோட ஒரு குறிக்கோள் இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகிறதா பிளான் இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், இன்னும் காசு வேணும் எனக்கு, அது மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. சினிமா போகணும் அது இது எதுவுமே கிடையாது. பணம் 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 கொடுத்தா எப்படினாலும் நடிப்பேன். எப்படி வேணாலும்னா எப்படி நடிக்க சொல்கிறாங்களோ அப்படி நடிப்பேன். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். பிச்சை எடுக்க சொன்னாலும் பிச்சை எடுப்பேன். ப்ராங்க் பண்ண சொன்னாலும் ப்ராங்க் பண்ணுவேன். கல்யாண வீடியோ கண்டென்ட் பண்ண சொன்னாலும் கல்யாண கண்டென்ட் பண்ணுவேன். எல்லாம் பண்ணுவேன். சாகுற மாதிரி வீடியோனாலும் நடிப்பியா? ஆஹா, ஏன்? நான் செத்து வித்தா அந்த காசை யாரும் அனுபவிப்பா? சாகுற மாதிரி வீடியோ சொன்னேன், சாக சொல்லலை. சாகுற மாதிரி வீடியோன்னா அந்த மாதிரி வேண்டாம். அது நான் பண்ணால் அது பழிச்சிரும் எனக்கே. நான் எதெல்லாம் செய்கிறோமோ அது அப்படியே நடந்துடும். அப்படி தான் அப்படி நான் என்னை போலீஸ் பிடிக்க வராங்க, நான் ஜெயிலுக்கு போகிறேன், வீடியோ போட்டு ஒரே வாரத்தில் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டேன். அதனால நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? ஜெயிலுக்கு போனதுக்கு. ஏன்டா நீலாம் உள்ளே போய் பார்த்தா தானே உனக்கு தெரியும். நான் எத்தனை மாதம் உள்ளே இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போது அது எப்படி இருக்கும்? ஜெயில் உள்ள எப்படி இருக்கும்? ஒரே நரகம் மாதிரி இருக்கும். அங்கே நீ அங்கே ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஜெயிலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நரகம் மாதிரி தாண்டி இருக்கும். உனக்கு இருக்காது. அங்கே உள்ள என்னடா இருக்க போசுக்குன்னு டீ போட்டு பேசிவிட்டேன். அது அது இன்டர்வியூனாவது மரியாதை சரி, கொடுங்க ஓகே மேடம்னு. ஓகே ஓகே மேடம். நீங்கள் போகிற இடம்லாம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு கேள்விப்படுறேன். நீ ஒரு வாட்டி போயிட்டு வாயா எப்படி இருக்குன்னு. நான் எதுக்கு போகணும்? நான் வந்து மக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கல. மக்களை வந்து ஒருமையில் பேசலை. நான் வந்து ஒரு மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். முன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த கேட்டகரி, இந்த தமிழ்நாட்டு சோஷியல் மீடியா கேட்டகரியில் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு செலிப்ரிட்டினா அது காத்துக்கருப்பு கலை தான். ஏன்? மற்றவங்க எல்லாருக்குமே இப்போது எல்லார அளவுக்கும் வந்து பேர் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பண்ணுற மாதிரி ஜிபி முத்து அவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஆனால் ஜிபி முத்து அவர்கிட்ட இருக்க கார் என்கிட்ட இல்லை. அவருடைய பேர் என்கிட்ட இருக்குது, கார் இல்லை. சோறு இருக்குது ஆனால் கார் இல்லை. அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே நான் பேர் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பொருளாதார நெருக்கடியில் இருக்கேன். உன்னை பார்த்தா பொருளாதார நெருக்கடியில் இருக்க மாதிரி தெரியல. என்ன பார்த்தா தான் பொருளாதார நெருக்கடியில் இருக்க மாதிரி இருக்கு. பொருளாதார நெருக்கடிங்கிறது வந்து நம்ம உடுத்துற உடையில நம்ம காட்டக்கூடாது. நம்ம வறுமையை வந்து உடுத்துற உடையில காட்டக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள கஷ்டமே இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டு நல்லா நீ எப்படி இருக்கிறங்கிறது எனக்கு தெரியும். நீ நல்லா ஜாலியாக இருக்க. ஒரு நாளைக்கு 10,000 செலவு பண்ணுற உண்மை தானே? நீ ட்ரெஸ்ஸு சாப்பாடு அது இதுன்னு ரூமுன்னு யார்கிட்ட ஏமாத்துற? பாரு, உண்மையா சொல்லு. சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தானே வச்சுக்க. சம்மந்தம் இல்லாத பேச. நீ எப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்குன்னு சொல்லலாம்? நீ நல்லா தானே இருக்க, செழிப்பா தானே இருக்க. உன்னை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா அப்படி? என்னுடைய செழிப்பு முக்கியம் இல்லை, என்னுடைய உழைப்பு தான் முக்கியம். நான் வந்து கஷ்டப்படுறத ஒரு பக்கம் யாருமே பார்க்க மாட்டாங்க. புரியுதா? நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்த வரேன். நான் கட்டுற ஒவ்வொரு பில்டிங் வந்து இது ஸ்ட்ராங்கான பில்டிங்னா நான் வந்து இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு மறைஞ்சு போவாங்கிறதுலாம் கிடையாது. நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்தான் காத்துக்கிட்டு, நாளைக்கு வந்து இந்த வந்து சோசியல் மீடியாலேருந்து மறைஞ்சிருவான், சினிமாலேருந்து. முதல்ல இந்த கண்ணாடியை கழட்டு, கண்ணு கூசுது. இப்படி கிடையாது. ஏன்னா இந்த பேஸ் பட்டனுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டும். பைத்தியம், பேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்ககிட்ட பேசுறதே சம்மந்தம் இல்லாத தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில். தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஸ்கூல்லுங்களா? அதுக்கப்புறம் வந்து எங்கே வந்து காலேஜ் படிச்சீங்க? மருதுபாண்டியர் இன்ஸ்டிடியூட். என்னது? மருதுபாண்டியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதையும் வாய் வந்து கிரைண்டர் மாதிரி அப்படி இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அது என்ன கிரைண்டர் மிஷினில் மாவு போட்ட மாதிரி வருது. மருதுபாண்டியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வல்லம். பிஎஸ்சி அங்கே தான் படித்தேன், எம்எஸ்சி அங்கே தான் படித்தேன். என்னை படிக்காதுன்னு சொல்கிற நாய்களாக போய் காலேஜில் சர்டிஃபிகேட் இருக்குது, போய் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். 2010லேருந்து 2016 பேட்ச். ஓ, இப்போ ஒன்று வந்து படிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எனக்கிட்ட தஞ்சாவூர் போயிட்டு அங்கேருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், 2010 திவ்யா பிஎஸ்சி. அப்போ நீ வந்து ஒரு வீடியோ எடுத்து இதுங்க பாருங்க என் சர்டிஃபிகேட் நீ போட மாட்டேன். நீ ஒரு ஆள் அங்கேருந்து வீடியோ எடுத்து போட்டினா ரோல் நம்பர் 113001. அங்கே போய் கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. முதல் நம்பரே நான் தான்.
எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி மொத்தம் எத்தனை பேர் ரூபா படிச்சாங்க? ஒன்னா நம்பரா நீ? காலேஜ் மொத்தம் எத்தனை பேர் ரூபா படிச்சாங்க மைக்ரோ பயாலஜில? மொத்தம் 3 பேர். யார் யாரு? நான் ஒண்ணு, இன்னொரு பொண்ணு ஒண்ணு, இன்னொரு பொண்ணு ஒண்ணு. மொத்தம் 2 பொண்ணுங்க, நீ ஒரு வினோதமான விலங்கு. எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப டஃப்பான கோர்ஸ், அதனால இந்த கோர்ஸ்ல ஆள் இருக்க மாட்டாங்க. பிஎம்டிஸ்லாம் 100 பேர் இருப்பாங்க. நீ இன்டர்வியூல பேசுற மாதிரி பேசுறியா? ஏதோ வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுற மாதிரி, அது அது பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. இன்டர்வியூல எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க. நான் இப்ப மறுபடியும் படிக்க போறேன், பிஎட் படிக்க போறேன். உங்களுடைய நோக்கம் வந்து நீங்க சோசியல் மீடியால வந்ததுக்கு காரணம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான். ஆமா. எப்பத்துலேருந்து வந்தீங்க? எந்த எந்த இதில் டிக்டாக்லேருந்து வந்தீங்களா? ஆமா. ஏன் உனக்கு தெரியாதா? நீ எதுலேருந்து வந்த? எனக்கு தெரியும், இங்கே உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்ல, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிட்டு நீ கிளம்பி போடின்னு சொல்லட்டுமா? சொல்லு. காசு கிடையாது, பேமெண்ட் கிடையாது. போடா, நீ பேமெண்ட் கொடுக்கறதால அங்கே நீங்க வந்திருக்க. இதுக்கெல்லாமா வெக்கப்படுவாங்க? இதெல்லாம் கட் பண்ணிடணும், ஓகேவா? அதை கட் பண்ண முடியாது. உன் தலைமுடியை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ, எனக்கு சிரிப்பா வருது. நீலாம் பொண்ணாடி, நீ சாபக்கேடு. நீலாம் பொண்ணா பிறந்ததே பொண்ணுங்களுக்கு ஒரு சாபக்கேடு. கார்த்தி ஏய் வாய் மூடு, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. கார்த்தி கண்டரோடி கார்த்தி. பெண்ணாலே பிறந்தாலே பெரும்பாக்கியும், முன்னோர்கள் சொன்னானடி ஒரு வாக்கியும், வாயாடியே ஒன்னாலே. ஐயோ, இதுக்கும் காப்பிரைட் வந்துருமோ? இப்போ டிக்டாக் திவ்யாங்கிறவங்க சோசியல் மீடியாவில் வந்தது பணம் சம்பாதிக்க தான். பணம் சம்பாதிக்க மட்டுமே. அவங்க வந்து தெளிவாக இருந்துக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏமாற்றி கிடையாது, தன்னை தாழ்த்திக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய இதில் எப்படி வேணால் பேசலாம். ஆனால் வந்து ஏமாத்துறது என்பது வந்து ஒருத்தவங்க தனிப்பட்ட நபரை வந்து போய் பேசி ஏமாற்றுவது பேர் தான் ஏமாத்துறது. அவங்க ஒரு வித்தியாசமாக அவங்க ஃபோன்லேருந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிடுறாங்க. அதை மக்கள் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அது வந்து யார் வீட்டு கதவு தட்டியோ அவங்க வந்து வெளியிடலை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மற்றவங்கள வந்து இந்த இப்போது ஒரு சிலது வந்து ஒருமையில் பேசினாலோ அந்த மாதிரி பேசினா அது தவறு. இப்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. புரியல. அதை பற்றி நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. இல்லை, கார்த்திங்கிறவங்கள லவ் பண்ணீங்களா? அது எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. கார்த்திக் இன்னும் கல்யாணம் ஆகல. யார் அந்த கார்த்தி? மதுரை கார்த்தி, ஆரப்பாளையம் கார்த்தி. இப்போதான் போய் பார்த்துட்டு வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அங்கே போய் பக்கத்தில் போனேன்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாமா, அப்பப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்னு. பக்கத்துல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் வரவே மாட்டார், அப்பப்போ வரவர் கூட தெரியல. ஆனால் கார்த்திக் கல்யாணம் அவளை என்ன நினச்சிட்டு அவன் இருக்கான், ஆனால் அவன் நினச்சிட்டு நான் இருப்பேன். எங்கள் காதல் தெய்வீக காதல். ஏன் இந்த இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த கார்த்திங்கிற பேரை ஏன் நீங்கள் ஃபேம் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்கக்கூடாது? அறிவு கட்ட முண்டேமே, நான் டிக்டாக் இருக்கும்போது கார்த்திகை காரணம் வீடியோ போட்டு அழுது. அதுதான், அப்போ வந்து நம்ம ஃபேமஸ் ஆகுறதுக்காக நீங்கள் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் அது எடுத்துக்கலாம். கண்டென்ட் கிடையாதுடா மூதேவி. ஃபேமஸ் ஆகிறதுக்கு 1000 பேருக்கு லவ் ஃபீல் ஆகுது. 1000 பேர் வீடியோ போட்டாங்கன்னா எல்லாரும் ஃபேமஸ் ஆனாங்களா? எனக்கு ஏதோ நான் அப்போ கொஞ்சம் அழகா இல்லை, அதனால இந்த பொண்ணு பாவம் பைத்தியம் மாதிரி ரோட அழகான மக்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஏதோ ஒன்று சொன்னி அதை சொல்லு. நான் டிக்டாக் போடும்போது அழகா இல்லை, ஒரு கருப்பா கொஞ்சம் குண்டா இருந்தேன். சரி, இந்த பொண்ணு யாரும் இவ்வளோ மொக்கையா அசிங்கமா இருக்கே, கார்த்தி தெரிஞ்சு அழகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகு இல்லாததுனால என்ன ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. டிக்டாக் பண்ணும்போது நீ அழகா இல்லை, இப்போ அழகாயிட்டேன் பாரு. காசு பண்ண வந்தால் காக்கா கூட கலராம வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீயும் நானும். நீ எப்படி இந்த ஏன் பேசிட்டே இருக்கும்போது உன் கூட என்ன ஏன் சேர்க்குற? நீ எப்படி தெரியும் யோசிச்சு பாரு. கருவாயா கருவை காட்டு கருவாயா அப்படிங்கிற மாதிரி குச்சி மாதிரி தானே இந்த கண்ணை கரையர்னு. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் வரலாறு தான் அப்படிதான் பாட்டு பாட்டு கிடந்தா. இப்ப எப்படி இருக்கா? நீ மட்டும் யோக்கியமா டிக்டாக்ல? நான் யோக்கியம். கார்த்தி எங்க பாபா இருக்க, கார்த்தி பாபா அப்படின்ட்டு நீ பண்ணல. நான் கார்த்தி தாண்டா பண்ணேன், முன்ன மேல அவனு பாட்டு பண்ணலடா. நான் பாட்டு வந்து யாரையும் நான் குறிப்பிட்டு நான் பேசல, பாட்டு தானே பண்ணேன். ஏய் நீ தேவலாம் என்ன பத்தி பேச, என் கார்த்தி பத்தி பேசாத. உனக்கு அவ்வளவு மரியாதை கிட்ட அடிச்சிடுவான் அப்புறம் என்னமே. எட்டி மூஞ்சிலே வச்சிருவேன். ஏய் என்ன பத்தி பேச, என்ன பத்தி பேச, எங்க இருக்க கார்த்தி? என் புருஷனை பத்தி பேசுற? கார்த்தியை பத்தி பேசினா அழுவ ஆரம்பிக்கிற பாருங்களேன். உண்மையான காதல் போல இருக்கு. தெய்வீக காதல்டா. தெய்வீக காதல்? ஆமா, இந்த உலகத்திலே நாங்க தான் பெஸ்ட் காதல் ஜோடி தமிழ்நாட்டிலேயே.
ஏன் அப்படி? எங்க காதல் புனிதமான காதல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நீங்க மனுஷனே இல்லடி. முதல்ல நீங்க மனுஷனே இல்ல. அதையும் தாண்டி நீங்க ஒரு வினோதமான விலங்கு. அது வந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்ததா இல்ல வந்து புதன் கிரகத்திலேருந்து வந்ததான்னு மக்களே குழம்பி போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கார்த்தி, என்னோட கார்த்தி எனக்கு வேணும், அவ்வளவுதான். எந்த கார்த்தி சொல்ற? கண்டாரோலி கார்த்தி. ஆமா. கேபார் கார்த்தி, கண்டாரோலி கார்த்தி. இதை பார்த்துட்டு சினிமா துறையே ஒரு ஆட்டம் கண்டு போயிடுச்சு. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை. கண்டா வர சொல்லுங்க, என் கண்டாரோலி கார்த்திய கையோட குட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டிட்டு வந்து இவகிட்ட கொடுத்து கண்டமாக்கிடுங்க. காண்டமாக்கிடுவேன். இங்கதான் கழட்டி வச்சேன். கார்த்திய கையில வந்தா காண்டமாக்கிடுவேன்னு சொன்னா என்ன தப்பு? அவன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும், அவனை மட்டும்தான் பிடிக்கும். வீடியோ பாக்குறோம் எல்லாத்துக்கும் பைத்தியம் தாண்டி பிடிக்கும். பைத்தியக்காரி. மாமா, கார்த்தி மாமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் ஆடுவேன். சரி கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி நீ தான் ஃபோன் பண்ண. இதுக்கு ஆதாரம் இருக்குது வீடியோ கிட்ட. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சு. உன்னை விடுவேனா? நான் உன்னை விடவே மாட்டேன். எங்க வந்தாலும் உன்னை தேடி தேடி வருவேன். உன்னை எவ்வளையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அப்பதான் அவ கண்ணுல என்னமோ ஒரு சக்தியை பார்த்தேன். அதை நிறுத்துறதுக்கு தான் அப்படின்னு ஒரு சத்தம். மக்கள் வந்து பைத்தியங்கிறாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கிற. அவங்க பைத்தியம் சொன்னா நான் பைத்தியமா இருந்துட்டு போறேன். அவங்க முட்டாளுன்னு சொன்னா முட்டாளா இருந்துட்டு போறேன். பைத்தியம் இந்த ஊராச்சும் டெய்லி ட்ரெஸ் அழகழகா போடுமா, டெய்லி நல்லா சாப்பிடுமா? பைத்தியம் அப்படிதான் இருக்குமா? ஆஹா, அது அப்படி கிடையாது. பைத்தியம் வந்து ட்ரெஸ்ஸு போடுமா, பைத்தியம் வந்து வகை வகையாக சாப்பிடுமாங்கிறத தாண்டி பைத்தியம்லாம் இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போடுமா, பைத்தியம்லாம் இப்படி வகை வகையாக சாப்பிடுமான்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி போயிடுச்சு இப்போ. மக்களோட காசு அவங்க பக்கம் காசு நல்லா திங்கிறேன்டா வந்து கமாண்ட் போடுறாங்க. என்னன்னு? நல்லா திங்கிறியே, உழைச்சி சம்பாதிக்க எங்களால கூட இவ்வளோ திங்க முடியலன்னு. ஜிபி முத்து அவர் வந்து இப்போ உங்களை தாண்டி வந்து வளர்ந்து போயிட்டாரு. இப்போ வந்து உங்கள் கூட வந்தவங்க நிறைய பேர் வந்து வளர்ந்து போயிட்டாங்க. நீங்கள் ஏன் இன்னும் வளராத இருக்கீங்க? நான் வளரலன்னா என்ன வளர்ற? என்ன வளர்ந்துருக்காங்க எல்லாரும்? வளர்ந்துருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து அவர்லாம் ஒரு ஜிபி முத்து அவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் 4 பேர்த்துக்கு. ஒரு சோஷியல் மீடியாவில் கஷ்டப்பட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல இப்போ இருக்கார். இருக்கட்டும், அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீயே அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகல. எனக்கு வந்து கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு, நான் அப்போ போவேன். எப்போ கடவுள் கொடுப்பாரு? கடவுள் நம்மளை படிச்ச கடவுள் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொடுத்தவரை அதையும் ஒரு காலத்தில் இவ்வளோ கொடுப்பாரு. தூரம் உங்களை வந்து என்ன கொடுத்துருக்காரு? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? இவ்வளோ தூரம் பப்ளிசிட்டியை கொடுத்துருக்காரு, இவ்வளோ தூரம் ஃபேமஸை கொடுத்துருக்காரு, அது கூட சேர்ந்து நிறைய கேஸும் கொடுத்துருக்காரு. இப்போ கூட வாய்தா போயிட்டு தானே வந்தீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது உலகத்துக்கே தெரியும், சொல்லுங்க. ஆனால் அந்த வாய்தா போதே கண்டனாக்கி கார்த்திகை பார்க்க பொண்ணு போட்ட பார்த்தியா? அந்த கண்டென்ட்ல அடுத்த கேஸ் வரும் பாருங்க. இருக்கு, எதுக்கோ வரும். உன் முகரை பார்த்து உன் மூஞ்சி பக்கத்தில் பார்த்தாலே எனக்கே ஒரு 2 கேஸ் கொடுக்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகா இருக்கலாம். அவ்வளோ ஒரு வித்தியாசமா இருக்கு. உன் மூஞ்சி பார்த்தா ஒரு வினோத விசித்திர சந்து மாதிரி இருக்க. ஜந்து தமிழ் மீனிங் வாயில வந்துருச்சு, நான் பேசிட மாட்டேன். அடே ஜந்து, ஏய் உட்காரு லூசு. அடே ஜந்து, என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூ முடிக்கிறதா இல்லையா? சொல்லிடவா? சொன்னீன்னு வச்சுக்க, எட்டி மூஞ்சில வதப்பான். கேமராமேன் சொல்லிடு. கம்முன்னு இருந்துடுறீ. உன்னெல்லாம் இன்டர்வியூ, நீலாம் மனுஷியா? நீலாம் பொண்ணாடி? நீ ஐயோ தயவு செஞ்சு இதுல கால் பண்ணுங்க. நீ முத கைட்டி வச்சுட்டு போ. நீ கைட்டிடுவா, செருப்பு அடிவோ. மைக்கை கைட்டி வச்சுட்டு போடி. நான் கூட ஜாக்கிட்டேன்னு நினைச்சேன். ஒழுங்கா அடே இன்டர்வியூ விசித்திர சந்து உனக்கு வருமா? பல்லெல்லாம் வச்சிருவாங்க. அடே விசித்திர சந்து உனக்கு வருமா?
ஐயோ அடே நான் பஞ்ச் தான் சொல்றேன். அடே ஜந்து உனக்கு வருமா வெள்ளை கலர்? இதனால தான் நீ ஜெயிலுக்கு போற. இதனால தான் ஜெயிலுக்கு போற. கரெக்டா பஞ்ச் வந்துச்சா? ரைமிங்ல வந்துச்சா? இதனால தான் ப்ரோ இவ்வளவு இன்டர்வியூ எடுக்கிற தகுதி இல்லாதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க. உனக்கு ரொம்ப தகுதி இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்டர்வியூல வந்து என்னடி பேசிட்டு இருக்க? விளையாட்டா பேசினா எது வரைக்கும் விளையாட்டோ அது வரைக்கும் தான். வரம்பு மீறினா எதோ இருந்தாலும் தப்பு குற்றம் தெரியுமா? இதனால தான் உனக்கு கேஸ் போகுது தெரியுதா? இதனால தான் உனக்கு அது போகுது தெரியுதா? உள்ள போய்த்து பாரு தொடச்சுக்கு. அரஞ்சு வச்சுக்க பல்லு எல்லாம் கைட்டிடுவான். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய் நான் கண்ணன் தான பண்றேன். இவனே உண்மையிலே திட்டறானே என்னன்னு தெரியல. பைத்தியக்காரி. ஏய் இந்த மாதிரி பேசாத. என்ன உனக்கு கண்டென்ட்? ஏய் என்ன உனக்கு கண்டென்ட்? என்ன கண்டென்ட்னு கேட்டேன். எது கண்டென்ட்? வாழ்க்கையே கண்டென்ட்டா? உனக்கு வாழ்க்கையே கண்டென்ட்டான்னு கேட்குறேன். ஆமா நீ கண்டென்ட் தானே பண்ற, அதான் அப்படி பேசுனேன். இது கூட கண்டென்ட் தானே. நீ சொல்லி தானே இப்போ பேசுன ஜந்து விந்துன்னு. புஷ்டா பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் தப்பு பண்ணலாமா?